தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பர்களே, இந்த வருடத்தினுடைய கடைசி ஆராதனை இந்த நாளோடு இந்த வருடம் நிறைவு பெறுகிறது. எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவர் நம்மோடு இருந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இந்த வருடத்துடைய கடைசி ஆராதனையில் அப்பா நன்றி என்று ஒப்புக் கொடுப்போம். உங்களை அறிக்கை எடுங்க. உங்களுடைய நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் இந்த வருடத்தில் எது நடந்திருந்தாலும் அப்பா நன்றி என்று சொல்லி அறிக்கை எடுங்க. அட்ட முழுமையா ஒப்பு கொடுத்து நன்றி ராஜா துதிக்கிறேன். இறை வார்த்தை சொல்லுகிறது, இணைச்சட்ட புத்தகம் 30வது அதிகாரம் 14வது வார்த்தை தருகிறேன். இந்த வருடத்துல ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு, உன் வாழ்க்கையை நீ நிறைவேற்றுமாறு, உன் கடமைகளை நீ நிறைவேற்றுமாறு, நீ எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ செய்து முடிக்குமாறு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து நமது வாழ்க்கையிலே நம்ம கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுமாறு, நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு அருகில் உள்ளது. வார்த்தையே கடவுள், வாக்கு மனிதரானாலும் நம்மீடியே கொடிக்கொண்டார். அதான் இன்றைக்கு செய்தி. அந்த கடவுள் உனக்கு அருகில் தான் இருக்கிறார். எனவே 2026 உன்னுடைய வருடம் நிறைவேற்றுவாய். இந்த வருடம் என்னவெல்லாம் நடக்கலையோ வருகிற நாட்களில் அபிஷேகமாய் நடக்கும். அதுக்கு இன்றே ஆண்டவர் உறுதி தருகிறார். இன்றே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றே ஆண்டவருக்கு பக்கபலமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அது உனக்கு மிக அருகில் உள்ளது. அதாவது ஆண்டவர் உனக்கு அருகில் இருக்கிறார், உன் வாயில் உள்ளது. அவருடைய வார்த்தை உன் திருவாய் மூலமாக, நீ பேசுகிற வார்த்தை மூலமாக ஆண்டவருக்கு நீ சாட்சியமாய் நிற்பாய். உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது. அவர் உனக்குள்ளே இருக்கிறார், எங்கேயும் தேடாத. இந்த கடவுள் அவர் உனக்குள்ளே இருக்கிறார். இந்த கடவுள் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த வருடம் முழுசும் நினைச்சு நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்திருக்கலாம், இன்னல்கள், கஷ்டங்கள், கவலைகள் கூட இருக்கலாம். என் மரணம் நிறை இருந்திருக்கலாம், மரணம் நடந்திருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பிடிச்சவங்க இந்த 2025 இறந்திருக்கலாம். உங்க பிசினஸ் ஓஹோன்னு போயிருக்கலாம், அல்லது பிசினஸ்ல பெரிய நஷ்டம் வந்திருக்கலாம். செல்வ செழிப்பாய் நீங்கள் மாறி இருக்கலாம், நன்மைகள் நடந்திருக்கலாம். அல்லது பொருளாதார நெருக்கடியிலே சிக்கி நீங்க தவிர்த்திருக்கலாம். உடல் சுகத்தோடு இருந்திருக்கலாம், நலம் பெற்றிருக்கலாம், அல்லது உடல் சுகமின்மை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அவர் சொல்கிறார், அவனுக்கு அருகில் தான் இருக்கிறேன், அவனை ஆசீர்வதிக்க இருக்கிறேன். எனவே இந்த வருடம் முழுமையாய் அவரை அர்ப்பணித்த நன்றி. நிறைய வருஷம் முழுசா என்ன ஆசீர்வதிச்சிருக்கீங்களே, அப்பா என்ன நீங்க தொட்டு இருக்கிறீங்களே, ஆண்டவரே என்ன வழி நடத்தி இருக்கிறீங்களே, ஆண்டவரே அபிஷேகத்தை நிரப்பி இருக்கிறீங்களா, அப்பா நன்றி, ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, மை துதிக்கிறேன் என்று ஆராதிப்போம். ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவே ஆராதிக்கிறேன். இந்த வருடம் முழுவதுமாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து அப்பா, இந்த வருடம் முழுவதுமாய் நீர் எங்களை தொட்டு இந்த வருடம் முழுவதுமாய் அபிஷேகத்தை, கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் அப்பா இருக்கிறார். எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை, இன்றைக்கு நற்செய்தி குறிப்பாய் ஆண்டவர் நம்ம கூடவே தான் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறதா இந்த ஆராதனுடைய மையமே. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், பயப்படாத. அது எப்படி ஆண்டவர் இறை வார்த்தை மூலமா சொல்ற பாருங்க. அந்த வருடத்துடைய கடைசி நற்செய்தி யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 1லிருந்து 18 வரை. பைபிள் இருந்தா வீட்டில் எடுத்து இந்த அதிகாரத்தை முழுசும் வாசிச்சுட்டு அப்புறம் இந்த காணொலி பாருங்க. இந்த இடத்துல கூட நீங்க பாஸ் பண்ணிட்டு, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த நற்செய்தியை முழுமையாக வாசிங்க. நற்செய்தி சொல்லுகிற செய்தி ஒன்றுதான், நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் என்ன பார்க்காம மற்றவற்றை பார்க்கிறாய்? நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆதியிலே வாக்கு இருந்தது, தொடக்கத்திலே வாக்கு இருந்தது. யோவான் நற்செய்தி தொடக்க நூலினுடைய யோவான் நற்செய்தி தொடக்க நூலை சார்ந்து இருக்கும். எப்படி படைப்பின் போது தொடக்க நூல் ஜெனிசிஸ் புத்தகத்துல இப்படி படைப்பின் போல இருந்ததோ, அதே போல யோவான் நற்செய்தி தொடக்கமும் தொடக்க நூலை சார்ந்து இருக்கும். அதுதான் அக்காலத்திலே தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, வாக்கு கடவுளுமாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவ்வாக்கு மனிதரானார், அவ்வாக்கு நம்மிடையே குடிக்கொண்டார். இவர்தான் உலகத்தை படைத்தவர். அப்புறம் படைப்பிற்கு முன்பு யார் இருந்தார் என்றால் அது கடவுள். அந்த கடவுள் மனிதராய் மாறுகிறார், அவர் உன்னோடு இருக்கிறார், கடவுள் கூட இருக்கிறார். இதான் மெசேஜ். இவர்தான் தொடக்கத்தில் இருந்தவர், இவர்தான் அவரை ஆசீர்வதித்தவர்,
இவர்தான் உலகத்தை உண்டாக்கியவர். அது கடவுள் இன்றைக்கு உன் அருகில் இருக்கிறார். அப்பனா உலகம் கையில் இருக்கிறது, உன் அபிஷேகமும் கையில் இருக்கிறது, ஆண்டவருடைய பேர் உதவியும் கையில் இருக்கிறது, இந்த ஆண்டவர் தருகிற ஆற்றல் உன் கையில் இருக்கிறது, அது உன் அருகில் இருக்கிறது, ஏன் உன் இதயத்தில் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிற வார்த்தை. இதை 4 பகுதியாக பிரிக்கலாம். இந்த வாக்கு நம்மிடையே குடிக்கொண்டார் என்பதை இந்த நற்செய்தி, யோவான் நற்செய்தி 1 அது அதிகாரம் 1 to 18 வரை நீங்க வாசிச்சுட்டு இதை இந்த ஆராதனை பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழமா புரியும். ஆண்டவர் இறையலை தருகிறார், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். பாருங்க, 4ஆக பிரித்து, 1 படைப்பின் ஒளியாகவும் வாழ்வாகவும் இருப்பது முதலும் முடிவுமற்ற வாக்கு. படைப்பின் தொடக்கத்துல ஒளியாகவும் வாழ்வாகவும் இருந்தது. தொடக்க நூல் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது தொடக்க நூல் 1வது அதிகாரம் 1வது வார்த்தை வாசிச்சீங்கன்னா புரியும். படைப்பின் தொடக்கத்திலே ஆண்டவர் வாக்காய் இருந்தார், அவர் ஒளியாய் இருந்தார். எனவே என்ன நற்செய்தி சொல்லுகிறது என்றால், தொடக்கத்தில் இருந்தவர் உன்னோடு இருக்கிறார், நீ பயப்படாத. 2026 2026 நீ அபிஷேகமாய் உன் வீடு எல்லாம் கட்டப்படும், நீ தைரியமாயிரு. தொடர்ந்து சொல்றோம் பாருங்க. 2வது இந்த வாக்கு, அதாவது அந்த கடவுள் வாக்குதான் மனிதரானார் இல்லைங்களா? அப்போ அந்த வாக்குனா அந்த கடவுள். இந்த வாக்கு ஒளிக்கு சான்று பகர வந்தவர், இந்த வாக்கிற்கு சான்று பகர வந்தவர் திருமுழுக்கு யோவான். அதனால திருமுழுக்கு யோவான் நம்ம கொண்டாடுறோம். இந்த வாக்கு வரப்போகுது, இந்த வாக்கு உனக்காக தான் வருது, இந்த வாக்குக்காக மனமாறு, இந்த வாக்குக்காக உன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துரு, நீ வாழ்வ அப்படின்னு இந்த வாக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த வாக்கை அறிவித்தவர் திருமுழுக்கு யோவான். முதல்ல வாக்கு வரும்ன்ற செய்தி, அந்த வாக்குக்கான சான்று திருமுழுக்கு யோவானா வருகிறார். அடுத்தது பாருங்க, இந்த ஒளி அதாவது வாக்கு உலகிற்கு வந்தது. அதுதான் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். டிசம்பர் 25 ஆண்டவருடைய பிறப்பை நாம் கொண்டாடினோம். அந்த வாக்கு இந்த உலகிற்கு வந்தது. வந்து 2025 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீ முன்ன அந்த வாக்கை பிடிக்கல. வாக்குனா கடவுள். அவர் வந்துட்டார். அவர் வந்து 2025 ஜூபிலியை நாம் நிறைவேற்றி விட்டோம். ஆனால் இன்னும் இந்த வாக்கை நீ பிடித்துக் கொள்ளல. இந்த வாக்கை பிடித்துக்கொள். அந்த வாக்கு உன்னோடு தான் இருக்கிறது. வாக்கு இந்த உலகிற்கு வந்தது. இந்த வாக்கு மனிதராய் வடிவெடுத்தது. வந்த வாக்கு எப்படி வந்துச்சுன்னா, அது ஒரு குழந்தையாய் வந்தது. எல்லையற்ற கடவுள் எல்லைக்குள்ளே வந்தார். வரையறையற்ற கடவுள். அவர் தான் உலகத்தை படைச்சார். அவருக்கு வரையறை கிடையாது. ஆனா உலகம் வரையறைக்கு உட்பட்டது. வாழ்க்கை இவ்வளவுதான், மனுஷன் இதுதான் செய்வான். அந்த வரையறைக்குள்ளே வருகிறார். எல்லையற்றவர், எல்லைக்குள்ளும் வரையறையற்றவர். God has no definition, but he comes into the definition. அவர் வரையறைக்குள்ளே வருகிறார். அவர் இந்த இறைவார்த்தை நற்செய்தி பார்த்தீங்கன்னா எங்க வந்தார் என்றார், தமக்குரியவரிடம் வந்தார். இன்னைக்கு நற்செய்தி நீங்க வாசிங்க, உங்களுக்கு அப்பதான் விளங்கும். 1 to 18 யோவான் 1வது அதிகாரம். ஆனா என்னன்னா, தமக்குரியவரிடம் வந்தார், அதாவது நம்ம கிட்ட அவர் வந்தார். தமக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா வாக்கு வந்து 2025 ஆண்டு ஆயிடுச்சு. ஆண்டவர் வந்து 2025 ஆண்டு ஆயிடுச்சு. நீ இன்னும் அவரை பிடிக்கலையே. இன்னும் அதிகமா பிடிச்சிருந்தா நீ இவ்வளவு வருத்தப்பட மாட்டியே, இவ்வளவு தோண்டு போக மாட்டியே, இவ்வளவு உனக்கு தேவைப்படாத. ஆனா நீ இன்னும் அவரை பிடிக்காததால், அதான் இறைவார்த்தை சொல்கிறது, அவர் தமக்குரியவரிடம் வந்தார், தமக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, நீ கேட்கிற கேள்வி, உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், இதை நீ ஏத்துக்கிறாயா? உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், அவரை நீ பார்க்கிறாயா? நீ பார்த்தே ஆனால் இந்த 2026 அபிஷேகமாய் இருப்ப. 2025 மாதிரி 2026 இராது. வல்லமை ஆற்றல் இருக்கும், கிருபையை காண்ப. அப்பா நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நான் உணர்றேன்ப்பா. நான் தினந்தோறும் உங்கள்கிட்ட பேசுவேன், நான் தினந்தோறும் நான் ஜெபிப்பேன், ஆனால் தினந்தோறும் ஆசீர்வாதம் நிற்பேன். ஜெபிப்போமா? நன்றி அப்பா. இந்த வருடத்துடைய கடைசி நாள், இந்த ஆராதனையுடைய நிறைவாக இத்தனை நாட்கள் விடியகால 3 மணி ஆராதனை, இந்த வருடத்துடைய கடைசி 3 மணி ஆராதனை ஒப்பு கொடுத்துவீங்க. நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். பிள்ளைகளுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், கவலைகள், கஷ்டங்கள், வருத்தங்கள், நோய்கள், நொடிகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்தில் என்ன பலவீனங்களோ, என்ன சண்டைகளோ, என்ன சமாதானமற்ற சூழ்நிலைகள் இருக்கிறதோ, என்ன பிரச்சனைகள் பிள்ளைகள் சிக்கி தவிக்கிறார்களோ, அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். வருடம் முழுதும் என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்பினார்களோ, அதற்காக ஜெபிங்க, அதற்காக வேண்டுங்க. ஃபாதர் ஒப்பு கொடு ஜெபிங்க.
எனவெல்லாம் ஒப்பு கொடுத்தார்கள் அப்பா உங்க பாதத்தில் வைக்கிறேன், அபிஷேகமா மாறுவதாக. வார்த்தையான இறைவா, வாக்கு மனிதரானார், எங்களிடையே குடிக்கொண்டீர் என்று சொல்லுகிறார். அப்பா இன்னும் அதிகமா வல்லமை ஆண்டவரே, இன்னும் அதிகமாக ஆசீர்வாதம் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக ஆற்றலே நாங்கள் வாழ பிள்ளைகளோட கஷ்டங்கள் எல்லாம் அபிஷேகமாய் மாறும். 2026 ஆசீர்வாதமாய் இருப்பாய். வலிமையான இறைவன் உன்னை தேற்றுகிறார், அவர் உனக்கு அருகில் இருக்கிறார். என் மகளே மகனே, என்னவெல்லாம் நீங்கள் விண்ணப்பங்கள் அனுப்புகிறீர்கள், வல்லமையான இறைவனுடைய பெயரெல்லாம் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். நல்லது நடக்கும். தலை வணங்கி இந்த வருடத்துடைய கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இந்த வருடத்துடைய கடைசி ஆசீர்வாதம் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த 2025 பல கஷ்டங்கள், பல ஆசீர்வாதங்கள், பல வருத்தங்கள், பல மகிழ்ச்சிகள் மத்தியில உன்னை விழாத வண்ணமாய் தாங்கி அதே கடவுள் இந்த 2026 உன்னை அபிஷேகமாக ஆசீர்வாதமாக வல்லமையிலே வாழ வைப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. எனவே பிரியமானவர்களே, இந்த வருடத்துடைய கடைசி நாள், இந்த 3 மணி ஆராதனையில பலர் ஆதரவு தந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை தேடி இருக்கிறீர்கள். இந்த ஆராதனை மூலமாக ஆண்டவருடைய அருளை பெற்றிருக்கிறீர்கள். இந்த ஆராதனை ஜெபித்து இருக்கிறீர்கள். அதுக்கு சாட்சியம் நீங்கள் அனுப்பிய கமெண்ட் தான். நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அனுப்புகிற ஜெப தேவைகள், கமெண்ட்டில் அனுப்புகிற ஜெப தேவைகள் தான். ஒவ்வொரு முறையுமே நான் என்னுடைய ஆராதனையில் தனி ஜெபத்தில் நற்கருணை சிற்றாலயத்தை ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் லைக் போடுவேன். நான் லைக் போடும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஒவ்வொரு கமெண்ட்டுக்காகவும் ஒப்பு கொடுத்து, அந்த கமெண்ட்டை ஆண்டவர் முன்னாடி வாசிச்சுட்டு தான் அதை லைக் போடுவேன். நற்கருணை ஆண்டவர் முன்னாடி தான் அதை செய்வேன். அதுக்கேற்ற ஒரு நேரத்தையும் நான் வைத்திருக்கிறேன். எனவே தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த ஆராதனை யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ, தினந்தோறும் விடியற் காலை 3 மணி ஆராதனை அவங்களுக்கு அனுப்புங்க. புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அட்வான்ஸாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இரவு 11 மணிக்கு ஆலயங்களில் 1 மணி நேரம் ஆராதனை நடக்கும். அதே போல் எண்ணூர்லேயும் இன்றைக்கு இரவு சரியாக 11 மணிக்கு ஆராதனை தொடங்குகிறது. 11லேருந்து 11:45 வரை. அப்புறம் புத்தாண்டு திருப்பலி. உங்கள் அனைவரையும் முடிந்தால் எண்ணூருக்கு வாருங்கள். வல்லமையான இறைவன் ஆசீர்வதிப்பார். ஒருவர் கோயம்புத்தூர்லேருந்து வந்தார். இந்த ஆராதனை பார்ப்பவர் கோயம்புத்தூர்லேருந்து வந்து என்னை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு சிலவற்றை என்னோடு பகிர்ந்து விட்டு சென்றார். அந்த குடும்பத்துக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நீங்கள் தந்த அந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. வல்லமையான இறைவனுடைய கிருபை ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். எனவே மகிழ்ச்சியாக இருங்க. விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. இது யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. Have a nice day.